கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை நான் உங்கள் மூலமாக இதன் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். அதே போல முத்ரா கடன் திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் தொழில் முனைவோருக்காக 2 லட்சம் கோடிக்கும் அதிகமான நிதி வழங்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில சாத்தியமாகுமா? சாத்தியமாகுமா நான் கேட்கிறேன். தமிழகத்தோட வளர்ச்சிக்காக மோடி கடுமையாக உழைத்து வருகின்ற காரணத்தினாலே எதிர்க்கட்சிகள் அத்தனை பேருக்கும் என் மீது மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். साथियों, आज बीजेपी अपनी सरकार के तीसरे कार्यकाल में विकसित भारत के निर्माण की बात कर रही। बीजेपी अपने तीसरे कार्यकाल में भारत को तीसरी सबसे बड़ी अर्थव्यवस्था बनाने की बात कह रही।